கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுவார்கள், நம்முடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணுவார்கள், நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவார்கள். அதுதான் மனிதர்கள். நம்முடைய இருதயம் எவ்வளவுக்கு அவ்வளவு துவண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துவண்டு போகும்படி பிசாசு செய்கிறான். உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 105:3 பின்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உதவியை தேடி, மனிதர்களை தேடி, சில சிச்சுவேஷன் மாறுவதற்காக சில காரியங்களை தேடி நம்ம போய் இருக்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க, என் தேவனை மாத்திரம் தேடுவேன். ஒரு பிரச்சனையா அதே இடத்துல முழங்கால் படியிடுங்க, யாரையும் தேடாதீங்க. கர்த்தரை தேடுகிற உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் நம்மளை காயப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16:20, உலகத்தில் நீங்கள் துக்கப்பட்டு கலங்கி புலம்பி தவிப்பீர்கள். அந்த நேரத்தில் உலகம் சந்தோஷப்படும். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறான், நீங்கள் அல்லது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும். அதுதான் உலகம். உங்களை அழ வைத்து பார்ப்பது தான் உலகம், கண்ணீர் சிந்த வைத்து பார்ப்பது தான் உலகம். ஆனால் அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். சிக்காக் என்கிற தன்னுடைய ஊருக்கு வெற்றியோடு தாவீதும் அவனுடைய படையும் திரும்பி வருகிறது. வந்த தாவீதுக்கும் அவனுடைய படைக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சிக்காக்கை அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்கிற செய்தி. ஒவ்வொருத்தரும் புலம்புறாங்க, என் மனைவியை காங்கலை, என் பிள்ளைகளை காங்கலை, என்னுடைய சொத்துக்களை காங்கலை. ஒவ்வொருத்தரும் புலம்புகிறாங்க, ஒவ்வொருவரும் வேதனைப்படுகிறாங்க. வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 30:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறான். யோசித்து பாருங்க, ஒரு ஆண் மகன், அது ஒரு ராஜா, சத்தமிட்டு ஓ என்று அழணுன்னா எவ்வளவு இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு இருதயம் காயப்படுத்தப்பட்டிருக்கும், எவ்வளவு இருதயம் துக்கப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அடுத்த நிமிடம் தாவீது கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்தினான். 1 சாமுவேல் 30:6 இருதயத்தை சிறப்படுத்தினான். சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். வரும் பொழுது கம்பீரத்தோடு சந்தோஷமாய் வரப்பண்ணின தேவன் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற பண்ணுவா. செபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணும். அப்படி செய்கிறதற்கான நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் இருதயம் மகிழும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.